17 வயது குழந்தை 1 மணி நேரமாக அந்த குழந்தைய காணோம்னு அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இங்கே தான் போய் தேடுன்றாங்க. போலீஸ் போய் தேடுறதுக்கும் நம்ம போய் தேடுறதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களா தேடி கண்டுபிடிச்சி தானே இது வருது. அப்போ நாங்கள் உடனே செஞ்சோம் அப்படின்னு டிஜிபி பொறுப்பு டிஜிபி சொல்கிறாரு. அப்போ எதுக்கு அந்த லேடி இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணீங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்க போனீங்கன்னா உங்களையே குற்றவாளி ஆக்கக்கூடிய தன்மை தான் பெரும்பாலான காவல் நிலையங்களில் இருக்குது. மிக மோசமான கண்டிஷனில் தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு போயிட்டு இருக்கு. குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. உடனே NCRB ரெக்கார்டு எடுத்து வந்து காமிச்சு குஜராத்தில் அதிகம், யூபியில் அதிகம் பேசுறதுலாம் அபத்தமானது. அப்படின்னா அவங்க டிஜிபி என்ன பொறுப்பு டிஜிபி என்ன சொல்ல வராரு? கிரைம் எல்லா காலத்திலும் நடக்கிறது தான். இப்போ வந்து அது ரிப்போர்ட் ஆகுறதால உங்களுக்கு ஏதோ அதிகமான மாதிரி தெரியுதுன்றது என்ன பேச்சு இதெல்லாம்? சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க வந்து அது சிறிய கேஸா இருந்தா கூட அதை ரொம்ப சீரியஸா எடுத்து விசாரிக்கிறோம். அது பதிவு பண்ணாங்க. எங்க விசாரிச்சார்? அப்ப எதுக்கு அந்த லேடி இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணாங்க? அந்த குழந்தை 17 வயது குழந்தை இயற்கையின் அழைப்புக்காக அங்கே இது பாருங்கள் வந்து ஸ்வச் பாரத்னு மோடி கொண்டு வந்தாருனாங்க. என்ன லட்சணத்தில் இருக்குது இன்றைக்கி? 6 மணிக்கு மேலே தான் வந்து அந்த குழந்தை வந்து பின்னால் அந்த 17 வயது பெண்ணை வந்து அவங்க வீட்டு பின்னால் இருக்க காட்டு பகுதிக்கு வந்து இயற்கை கடன்களை கழிப்பதற்காக போயிருக்கிறாள். 1 மணி நேரமாக அந்த குழந்தைய காணோம்னு அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இங்கே தான் போய் தேடுன்றாங்க. போலீஸ் போய் தேடுறதுக்கும் நம்ம போய் தேடுறதுக்கும் அடிப்படையில் வித்தியாசம் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களா தேடி கண்டுபிடிச்சி தானே இது வருது. அப்போ நாங்கள் உடனே செஞ்சோம் அப்படின்னு டிஜிபி பொறுப்பு டிஜிபி சொல்கிறாரு. அப்போ எதுக்கு அந்த லேடி இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணீங்க? கம்ப்ளைண்ட் கொடுக்க போனீங்கன்னா உங்களையே குற்றவாளி ஆக்கக்கூடிய தன்மை தான் பெரும்பாலான காவல் நிலையங்களில் இருக்குது. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா பூரா இருக்கக்கூடிய நிலைமை தான். நாங்கள் ஒத்துக்கிறோம். அட்லீஸ்ட் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களையாவது கொஞ்சம் சீரியஸாக எடுத்து விசாரிங்கன்னா அதை கூட உங்களால் இத்தனைக்கும் அவங்க ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் காணாமல் போனது ஒரு 17 வயது பெண். நடவடிக்கை எடுக்கல. அதனால தான் நீங்களே சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணுறீங்க? நீங்கள் ஒழுங்காக செயல்பட்டுருந்தீங்கன்னா எதுக்கு சஸ்பெண்ட் பண்ணுறீங்க? ரெண்டாவது, இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸும் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ கொடுத்துருக்கணும். உள்துறை செயலாளர் பொறுப்பு டிஜிபி அவங்க எதுக்கு கொடுக்கணும்? இட்ஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் தான் இதை அட்ரஸ் பண்ணணும். ஹோம் செக்ரட்டரியும் இன்சார்ஜ் டிஜிபியும் ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுல இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்கள் பெருசாக கேள்வி கேட்க முடியாது அவங்கள. எடப்பாடி பழனிசாமியும் டாக்டர் அன்புமணி ராமதாஸும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் தான் பதில் சொல்ல முடியும், பதில் சொல்லணும். நீரஜ் குமார் ஒரு ஹோம் செக்ரட்டரி அவரோ அல்லது பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமனோ பதில் சொல்கிறது பொறுப்பானது அல்ல. அது தட்டி கழிப்பது பொறுப்பை. திஸ் இஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். பேசிக்கலி லா அண்ட் ஆர்டர் இஸ் அ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம். அப்போ நீங்கள் இது எந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட் கடமை தவறுது, மெத்தனமாக இருக்குது. ஒரு பெண் காணோம், 17 வயசு இளம் பெண்ணை காணோம், சின்ன குழந்தை கேட்டகரி அப் டு 18 இயர்ஸ். நீங்கள் உடனே அந்த நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா கூட காப்பாற்றிருக்கலாம். இந்த மாதிரி எவ்வளவு சார்ஜஸ், எவ்வளவு குற்றங்கள், எவ்வளோ பட்டும் புத்தி வரலன்னா என்ன பண்ண முடியும்? ஆகவே இது வந்து ரிப்போர்ட்டிங் கேசஸ் அதிகமாகிறதால மக்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கிறதால இப்போ முழு பூசணிக்காவை சோத்தில் மறைக்கிற வேலை, மக்களை முட்டாளாக்குற வேலை. இதை வந்து பியூரோக்ரஸி செய்யக்கூடாது. பாலிட்டிஷியன்ஸ் வேணால் செய்யலாம். சட்டம் ஒழுங்கு மிக சீரியஸான இஷ்யூங்க தமிழ்நாட்டில் இன்றைக்கி. உடனே குஜராத்தை பார், மத்திய பிரதேசத்தை பார், அங்கே பார், இங்கே பார், NCRB ரெக்கார்டு எடுத்து வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு பேசணும். திராவிட மாடல் ஆட்சியில் ஒன்று நடந்தால் கூட அசிங்கம் அவலம் ஏன் நடக்குது?